நர்ஸ் ரகவனுக்கு எல்லா டெஸ்ட் சாம்பிள்ஸையுமே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே நைஸாக வந்த ராஜலக்ஷ்மியும், ஏங்க எனக்கும் டெஸ்ட் எடுத்துடலாங்க, எனக்கும் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுதுங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுக்காக நம்ம இந்த டெஸ்ட்டை மட்டும் எடுத்துடலாமே, அதெல்லாம் அதிகமாக செலவாகாதான், நான் பாக்கியராஜ் கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன். என்ன ராஜலக்ஷ்மி, நேத்தே நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறமா உனக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும் நீ யோசிச்சு கூட பார்க்காத, உனக்கு உடம்புக்கு ஒன்றும் கிடையாது, சும்மா வீட்டில் உட்காந்து உட்காந்து உனக்கெல்லாம் அப்படிலாம் தோணுது, பேசாமல் போய் என்னோட துணி வெளியே கிடக்குல்ல, அதை கையாலேயே போய் துவைச்சி முடிச்சுட்டு வேர்வையோடு வந்து உட்காரு, கண்டிப்பாக உனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இதை பற்றி நீ மறுபடியுமே என்கிட்ட பேசாத. என்ன நர்ஸ், நீங்கள் சீக்கிரமாக எனக்கு எல்லா டெஸ்ட்டையுமே எடுங்க, எனக்கும் லேட் ஆகுது, வெளியே வேலை இருக்குது. சரிங்க சார்னு அவங்களுமே டெஸ்ட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ராகவன் கையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ராஜலட்சுமியும் இதுக்கு மேலே இவர்கிட்ட என்ன பேசுறது, அந்த துணியை வேற துவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை போய் நான் எப்படி கையில் துவைக்கிறது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த மதி தான். அந்த மதியால் தான் இப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எதுக்கு மதியை திட்டுறோன்னே தெரியாமல் மதியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகவனும், என்ன இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, போய் அதை சீக்கிரமாக கையாவிலே துவைச்சி போடு, நல்லா அழுக்கு போக்க துவைக்கணும், சரியா? சரிங்கன்னு அவங்க வெளியே போயிட்டு கல் மேலே அந்த துணியை வச்சுட்டு வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன்டா இதை துவைக்கிறேன்னு இருக்குது. ச்சே, எனக்கே இது பிடிக்கல. மலர் சொன்ன மாதிரி நான் மதிக்கிட்ட கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டனோ. இதை மட்டும் நான் அவளை கையால் துவைக்க வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்னு புலம்பிக்கிட்டு அதை துவைக்க போக, ஆனால் அங்கே வந்த மதியும், ஒரு நிமிஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ணுவேன், நீ தான் துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, அதான் என்னையே துவைக்க சொல்லிட்டாங்க, நானே துவைச்சிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எதுக்காக பண்ணணும்? அவரோட துணி அவர் தானே துவைக்கணும். அவர் எவ்வளோ பெரிய மனுஷர், அவர் எதுக்காக இதெல்லாம் துவைக்கணும்? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட துணியை இந்த ஒரு சின்ன வேலையை கூட அவர் பண்ண மாட்டாங்களா என்ன? அப்படி பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை தூக்கி மிஷினில் போடுங்க, நீங்கள் ஒன்றும் கையால் கஷ்டப்பட்டு துவைக்க வேண்டாம். இதில் எனக்கு வந்து கஷ்டமும் கிடையாதே, உங்களோட முகத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு இது எவ்வளோ சங்கோஜமாக இருக்குன்னு எனக்கு புரியாதா என்ன? கொடுங்க நீங்கள் முதல்லன்னு அதை துணியை வாங்கி உடனடியாக மிஷினில் எடுத்து போட்டுட்டு, இதுக்கப்புறமா இந்த துணியெல்லாம் நீங்கள் கையில் துவைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அப்படி கையில் தான் துவைக்கணும்னு அவங்க சொன்னாங்களா, அவங்களே துவைக்க சொல்லுங்கள். என்ன, எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை மூட்டி விட பார்க்குறியா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இதை சொல்ல தோணலைன்னா நானே வேணா கூட அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் முதல்ல போங்க, உள்ளே போங்க, வெயில் ரொம்ப அடிக்குது, அப்பப்போ தலை சுத்தன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்காக இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க, உள்ளே போங்கன்னு உள்ளே அனுப்பிவிட ராஜலக்ஷ்மியும், என்னடா இந்த மாதிரி நமக்கு திடீர்னு இன்னைக்கு ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுறா, நாடகம் ஏதாவது ஆடுறாளா, நமக்கு பின்னாடி ஏதாவது பெரிய ஆப்பா வைக்க போகிறாளான்னு பதட்டத்தோடையே உள்ளே வர. ராகவனும், என்ன ராஜலட்சுமி அதுக்குள்ளேயே உள்ளே வந்துட்டேன், அதுக்குள்ளேயே துவைச்சி போட்டுட்டியா என்ன? இல்லைங்க, அது வந்து நான் அதை மிஷினில் போட்டுட்டேன். என்ன, யாரை கேட்டு மிஷினில் போட்டேன்? அதான் மிஷினில் போட்டால் பாலாயிடும்னு நீ தானே சொன்னேன், அதனால தானே உன்னை கையில் துவைக்க சொல்லி சொன்னேன். மதியம் பின்னாடியே வந்துட்டு நான் தான் அவங்கள கையில் துவைக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். ஏங்க, உங்கள் துணியை எதுக்காகங்க அவங்க கையில் துவைக்கணும்? ஒருவேளை உங்களுக்கு கையில் துவைக்கிறது தான் சரின்னு தோணுச்சுன்னா நீங்களே துவைங்க, அவங்களாலலாம் துவைக்க முடியாது, அவங்களுக்கும் உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அப்புறம் நீங்கள் கூட இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, போங்க நர்ஸ், இவங்களுக்குமே இந்த டெஸ்ட் எடுத்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான்லாம் நர்ஸ் கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன். ராஜலக்ஷ்மி, உனக்கும் டெஸ்ட் எடுக்க வேண்டாம்ல? இல்லைங்க, எடுக்க வேண்டான்னு தயக்கத்தோடு சொல்ல, அவங்க வேண்டானே சொன்னாலும் அவங்களுக்கும் வயசாகுது, அவங்களும் இந்த டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் போய் முதல்ல உட்காருங்க. முதல்ல நர்ஸ் அவங்களுக்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கான சாம்பிள்ஸுமே எடுத்துக்கோங்க, இவங்களுக்குமே தனியாக டெஸ்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கும் உடம்புல அப்பப்போ பிரச்சனை வருது, அப்பப்போ நெஞ்சு வலிக்குதுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஓ, அப்படி வேற இருக்கா? சரி வாங்க மேடம், வந்து உட்காருங்கன்னு அவங்களுக்கு அவங்க பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்காக போக, ராகவனும், என்ன, நான் இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன வந்தவ போகிறவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா? இங்கே பாரு, அவளுக்கெல்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை, பணம் நிறைய வருதுன்றதுக்காக யார் சொன்னாலும் டெஸ்ட்டை யாருக்கு வேணாலும் எடுத்துருவீங்களோ, இதுக்கான பணத்தெல்லாம் என்னால் தர முடியாது. சார், என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பணத்துக்காக யார் இதெல்லாம் பண்ண போகிறாங்க? இங்கே பாருங்கள் சார், இவங்க உங்கள் மேலே இருக்க அக்கறையால் தான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு சாம்பிள்ஸ் எடுக்கிற மாதிரி இவங்களுக்கும் எடுக்கிறதுனால அவ்வளோ பெரிய செலவெல்லாம் ஒன்றும் வந்துட போகிறது கிடையாது. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, இந்த டெஸ்ட் எடுக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஓவராக பேசுகிறதா இருந்தால் இதுக்கான பணத்தை நீயே போடுறியா? சார், நான் நர்ஸ் சார், நான் பணத்துக்காக வேலை செய்கிறேன், சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன், என்கிட்டலாம் இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், டெஸ்ட் எடுக்கணும்னா எடுக்கிறேன், எடுக்க வேண்டாம்னா எடுக்க வேண்டாம். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதா இருந்தால் நான் தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என்கிட்ட இப்படிலாம் டீல் பண்ணாதீங்க சார்னு கொஞ்சம் அவங்க கோவத்தோடையே பேச, ராகவனுக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. பாத்தியா, இந்த மதியால் நான் எல்லாருக்கிட்டையுமே அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது, நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? இல்லைங்க, மதி சொல்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே, எனக்கும் உடம்புக்கு முடியாமல் தான் இருக்குது, நானும் கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கும் உங்களை விட வயசாகிக்கிட்டு தானே இருக்குது, அப்போது எனக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிறது கரெக்டாக தானேங்க இருக்கும். என்ன ராஜலக்ஷ்மி, என்னைக்கும் இல்லாமல் என்னை ரொம்பவே எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லைங்க,
நான் உங்களை விட ரொம்பவே வேலை செஞ்சுருக்கேன், உங்களை விட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் 5 பிள்ளைங்கள பெற்றிருக்கேன். அப்போ என் உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்கணும் உங்களுக்கே புரிய வேண்டாமான்னு அவங்க ராகவனை எதிர்த்து கேள்வி கேட்க, இதை கேட்டுட்டு மதியே கொஞ்சம் ஷாக்கோட தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இதை பார்க்குற மலருக்கும், அட என்னடா இது, அத்தை திடீர்னு மதி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மதி என்ன மாற்றினது மட்டும் இல்லாமல் இப்போது அத்தை வரைக்குமே மாற்ற ஆரம்பிச்சிட்டாலா என்ன? பரவாயில்ல மதி, நீ ரொம்ப கிரேட் தான்னு மதியை மனசுக்குள்ளேயே பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் ராஜலட்சுமியும், இங்கே பாருங்க, எனக்குமே இந்த டெஸ்ட் எடுங்க. அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, என் பிள்ளைங்க நல்ல வேலையில் இருக்காங்க, அவங்கள நல்லா ஆளாக்கியிருக்கேன், அப்போது என் உடம்பையும் நான் பார்த்துக்கணும்ல, எனக்குமே எடுங்கன்னு ராகவனோட பேச்சை மீறி அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராகவனும் கோபத்தில் ராஜலட்சுமியை எல்லாரும் முன்னாடியுமே அடிக்க போக, இதில் பயந்து போன ராஜலட்சுமியும் அப்படியே ஷாக்கிங்கோடு இருக்க. ஆனால் மதிக்கு வந்ததே கோவம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கோவத்தோட கையை நீட்டி ராகவனை கேள்வி கேட்க போக, இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கிங்கோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இது நாள் வரைக்கும் மதி ராஜலட்சுமிக்கு தான் தரமான பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது தப்பு பண்ணுற ராகவனுக்கும் தரமான பதிலடியை கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து மதியால் ராகவன் என்ன ஆக போகிறாங்கன்றதை மட்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.